வேந்தர் டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் எங்கள் அனைவருடைய பணிவான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய நம்ம விவேகானந்தா கல்வி நிறுவனங்களுடைய சேர்மன் செக்ரட்டரி மரியாதைக்குரிய திரு கருணாநிதி சார் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் கிருஷ்ணவேணி கருணாநிதி அவர்களுக்கும் எங்கள் வேந்தர் டிவியினுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுட்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம மரியாதைக்குரிய இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஒரு தடவை சோவியத் ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க. போன இடத்துல அவங்கக்கிட்ட எங்கள் ரஷ்யாவுக்கு புதுசாக ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களே, இந்த புது இடத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு எங்கள் இந்தியாவில் தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. அந்த ஸ்டேட்டில் தமிழில் கவிதைகள் கதைகள் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணுவாங்க. அந்த கவிதை என்னை ரொம்ப பாதித்தது. அந்த கவிதை தான் இங்கே வந்தோன்னு எனக்கு ஞாபகம் வந்தது. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம கவிஞர் பூங்குன்றனார் அவருடைய யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன மீனிங்னு சொன்னோம்னா, உங்கள் ஊர் வேற எங்கள் ஊர் வேறங்கிறது இல்லை, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் எல்லாத்தையும் அப்படி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ நல்ல தத்துவமாக இருக்கு அப்படின்னா, ஆமாங்க, இது மட்டும் இல்லை, அடுத்தது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னன்னா தமிழ்நாட்டினுடைய ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறத பண்பாடு அப்படிங்கிறத அவர் இந்தியாவுடைய கலாச்சாரமாகவே அந்த சோவியத் ரஷ்யாவில் சொன்னது ரொம்ப ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு சமாச்சாரம். அப்படி நம்ம கலாச்சாரத்துக்கு அதாவது கலை ஆச்சாரம், அதுதான் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக கலாச்சாரம்னு சொல்கிறது அதுக்கப்புறமா பண்பாடு அப்படிங்கிற அந்த வார்த்தையும் அதுக்கப்புறம் டி.கே. சிதம்பரனார் அவர்கள், மரியாதைக்குரிய டி.கே. சிதம்பரனார் அவர்கள் பண்பாடு அப்படிங்கிற வார்த்தையை போட்டார். ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒன்று மாதிரி தான் இருக்கும், ஆனாலும் ஒன்றுக்கு ஒன்று ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி நம்ம கலாச்சாரத்தில் முக்கியமான பங்கு, முக்கியமான அங்கம் அப்படிங்கிறது தாய்க்குளம் பெண்களுக்கு தான் நிறையா இருக்குது. பாரதிதாசன் அவர்கள் நிறையா பாட்டு அதெல்லாம் எழுதினார். ஆனால் அவர் எழுதினதுலேயே ரொம்ப சாகித்ய அகாடமி பரிசுன்னு நினைக்கிறேன், பாவை விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதின நாவல், அதுதான் சினிமாவாக கூட வந்தது. அதில் ஒரு பெண் குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த பெண் குழந்தை வளரும்போது அது பூப்படைதல் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் திருமணம் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டுக்கு மருமகளாக போகிறது, அந்த மருமகளாக போனதுக்கப்புறம் அவள் தாயாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அந்த ஒரு பெண் பிறந்ததுலேருந்து என்னென்ன இது இருக்கோ அவங்களுக்கு அதை பற்றி அந்த பாவை விளக்கு அப்படிங்கிறதுல எழுதியிருந்தார். ஸோ நம்ம கல்ச்சரில் காதல், வீரம், அப்புறம் பந்தபாசங்கிற உறவு முறை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் எம்ஜிஆர் படம் சண்டை படம்னு நினைப்பாங்க, ஆனால் அந்த படத்தினுடைய ஃபார்முலாவே பார்த்தீங்கன்னா இதுதான், காதல், வீரம், அப்புறம் பந்தபாசம் அப்படிங்கிறது தான் மெயின். அவருடைய ஃபார்முலா அப்படிங்கிறது அதுதான் அவருக்கு மெயினாக. அது கடைசி வரைக்கும் அவர் கை கொடுத்தது. அப்புறம் இந்த கல்ச்சரை பற்றி சொல்லும்போது, அந்த 7 நாட்கள், புதிய வார்ப்புகள், இது ரெண்டுமே கான்ட்ராஸ்டான நம்ம கல்ச்சர் சம்மந்தப்பட்ட படமாக, ஒரு படம் நம்ம கல்ச்சர் சம்மந்தப்பட்ட படம் மாதிரி இருக்கும், கல்ச்சருக்கு நேர் ஆப்போசிட் மாதிரி இன்னொரு படம். ரெண்டுக்குமே டயலாக்ஸ் நான் தான் எழுதினேன். அதில் என்னென்னா, சாரே என்ற காதலி உங்களுக்கு மனைவி ஆகிட்டு வரும், பச்சை உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆகிட்டு வராது. இதான மண்ணின் மகிமை, நாட்டின் கலாச்சாரம், பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லவர் வேணால் உங்களுக்கு வந்துடலாம், ஒய்ஃபாக வந்துடலாம், ஆனால் ஒய்ஃப் மறுபடியும் எனக்கு லவராக வராது அப்படிங்கிற மாதிரி அந்த நம்ம கலாச்சாரம் அப்படிங்கிறது அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி பண்ணேன். இப்படி நம்ம கல்ச்சருங்கிறது ஒவ்வொரு விஷயத்துலேயும் பாராட்டப்பட வேண்டிய விஷயமா இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த கல்ச்சர் இப்போ பட்டிமன்றம் டாபிக் என்ன ஆகி போச்சுன்னா, இந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது போற்றப்படுகிறதா அல்லது புறக்கணிக்கப்படுகிறதா அப்படின்னு இன்றைக்கி டாபிக் வைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி சூழ்நிலையில்
இந்த கதை கவிதைகள் இதெல்லாம் படித்தோம்னா அதில் தான் நமக்கு அந்த இலக்கியங்கள் கதை கவிதைகளில் தான் இந்த கலாச்சாரம் பண்பாடு அது எல்லாமே அதில் தான் வரும். ஒருத்தர் புது கவிதை எழுதியிருந்தார், எங்கள் தேசத்து இனிய துறவிகள் வெளியே காவியை கட்டுகிறார்கள், உள்ளே தேவியை கட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி எழுதினார். என்னென்னா இது எவ்வளோ பெரிய சாடல் பாருங்கள், சமூகத்தில் எவ்வளோ சீர்கேடு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த கலாச்சாரத்தை பற்றி இப்போ புறக்கணிக்கப்படுதுன்னு சொல்லி பேசுகிறதுக்கும் ஒரு டீம் ரெடியாக இருக்குது. இல்லை போற்றப்படக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கும் ஒரு டீம் ரெடியாக இருக்குது. அதில் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு போற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணி சார்பில் திரு மூரா அவர்கள் பேச போகிறார். இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அந்த தமிழனுக்கும் அந்த தமிழச்சிக்கும் வேந்தர் டிவியின் வழியாக இந்த சித்திரை திருநாளின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் வியந்து போய் நிற்கிறேன். சமீப காலமாக இத்தனை சேலைகளை நான் பார்த்ததே இல்லை. என்னுடைய பிள்ளைகள் இத்தனை பேர் சேலை அணிந்து பண்பாடை காப்பாற்றி இருப்பார்கள். நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகிறேன், கர்வத்தோடு சொல்கிறேன், விவேகானந்தா கல்லூரி ஒரு விடியலின் வாசல். நீங்க கர்வத்தோடு சொல்றீங்க, நான் கொஞ்சம் சோகத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னன்னா என்னை கூப்பிடுறதுக்கு முன்னால் லீடு கொடுக்கும்போது தனுஷின் அப்பான்னு ஹாய் அப்படின்னாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தா அதர்வா அவங்க அப்பா கணிதன் ஹாய்ன்னு ஒரு சவுண்ட் கொடுத்தாங்க. என்னடா அப்பாவுக்கு போய் நமக்கு சவுண்ட் கொடுத்துருக்காங்களே, அப்பா ரேஞ்சுக்கு நம்மளை பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம். நடுவர் அவர்களே, பரவாயில்ல, இளமை மீண்டும் திரும்பும். உலக மொழிகளிலே எத்தனையோ அற்புதமான கவிதைகள் இருக்கலாம், அழகான கவிதை இருக்கலாம். ஆனால் ஒரு மொழியே கவிதையாக இருக்கிறது என்று சொன்னால் அது நம் தமிழ் மொழி ஒன்று மட்டும்தான் அந்த சிறப்பை சொல்லும். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவனுக்கோர் குணமுண்டு, அமிழ்தே அவனது மொழியாகும், அமுதே அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவனுக்கோர் குணமுண்டு. இந்த பாடலில் தமிழனின் பெருமையும் அவன் மொழியினுடைய வளமையும் எத்துணை அழகாக சித்தரித்திருக்கிறான் அந்த கவிஞன். தனியே ஒரு குணம் உண்டு, போற்றுபவனும் அவன்தான், திட்டுபவனும் அவன்தான். என்ன செய்வது? புறக்கணிக்கப்படுகிறது என்று 3 பேர் இங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களை இந்த சமூகம் கூடிய விரைவில் புறக்கணித்து விடும். என்ன தைரியம் அவர்களுக்கு! அவர்கள் முகத்தை சற்றே பாருங்கள். வெள்ளாவியில் வேக வைத்த வெள்ளரி புஞ்சுவை போல. இதுல ப்ளீச்சிங், இந்த ப்ளீச்சிங் பவுடர் வீட்டில் எதுக்கு போடுவான்னு நமக்கு நல்லா தெரியும். அழுக்கே போகாத ஒரு குருட்டு அழுக்குள்ள ஒரு பெட்ஷீட் ஜமுக்காலம், இந்த குருட்டு அழுக்கானதை துவைக்கிறதுக்கு தான் இந்த ப்ளீச்சிங் பவுடர். அப்ப இவர்கள் முகத்தில் எல்லாம் அப்படி என்ன குருட்டு அழுக்கு? ப்ளீச்சிங் இருக்கட்டும், இதை நான் ஒரு குற்றமாக சொல்ல மாட்டேன். ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் தன்னை அழகாக்கி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில் குற்றம் இல்லை. அதுவும் தமிழனுடைய ஆசைதான். என்னதான் அவர்கள் செய்தாலும் கூட அவர் நடு வகிடில் வைத்திருக்கிற குங்குமத்தையோ அல்லது அவர்கள் காலில் அணிந்திருக்கிற மிஞ்சியையோ அவர்கள் மிஞ்ச முடியாது. அறிவிலும் ஞானத்திலும் பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் உலகையே திரும்பி பார்க்க வைத்தவன் தமிழன். உலகம் மொழி தெரியாது தவித்துக் கொண்டிருந்த பொழுது பேசி கழித்த இனம் அல்லவா நம் தமிழ் மொழி. இவனுடைய பண்பாட்டையும் இவனுடைய கலாச்சாரத்தையும் இன்றைய சூழல் என்ற வார்த்தையில் நீங்கள் ஏமாற்றக்கூடாது. திருமணம் என்ற ஒரு அற்புதமான பந்தம். தாலி ஏன் பேர் வச்சான்? நீ தாயாகி உன் குழந்தையை தொட்டிலிட்டு லாலி லாலி என்று தாராட்டு விரைவில் என்று சொல்லித்தானே தாலி என்ற பெயரை அவனுக்கு கொடுத்தான்.
வளையல் வளையல் எதற்கு? இந்த வளையலின் ஓசையும் அந்த அலங்காரத்தையும் பார்த்து பார்த்து தானே உன் கணவன் உன்னை வளைய வளைய வருவான். வளைய வளைய வர வேண்டும். உலகமே திரும்பி பார்க்கிற அற்புதமான விஷயம் சார். குடும்ப பற்று, உறவுகள், தாத்தாவுக்கும் பேரனுக்கும் உள்ள அந்த உறவு சரிசமா தாத்தாட்ட உட்கார்ந்து பேசாம பாத்தீங்களா? எந்த வெள்ளக்காரனாவது பேரனை மடியில் வச்சு கொஞ்சிருக்கானா சார்? அதனால சார் இன்னும் தமிழ்நாடு உலகமே அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் அற்புதமான மலர்கள் எத்தனையோ இருக்கிறது. பாரியாத மலர் இருக்கிறது, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கின்ற குறிஞ்சி மலர் இருக்கிறது. ஆனால் எத்தனை பூக்கள் பூத்தாலும் நட்பு என்ற மலர் பூக்கிற அற்புதமான நந்தவனம் அல்லவா? சும்மா கிடந்து துருப்பிடிப்பதை விட உழைத்து உழைத்து தேய்ந்து போவோம். இந்த சத்தியத்தை தான், இந்த கலாச்சாரத்தை தான், இந்த பண்பாடை தான் வாழ்ந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கற்றுக் கொடுத்தவன் தமிழ் என்ற பெருமையோடு என்னதான் நீங்கள் முயன்றாலும் இதில் 1% நீங்கள் சரிக்க முடியாது. இதை போற்றுவோம் போற்றுவோம், உலகமே போற்றும் என்று சொல்லி நன்றி கூடி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். நூறா அவர்கள் சிறப்பாக பேசினாரு. பூ 2 பூ சொன்னீங்க, குறிஞ்சி மலர், பாரிஜாதம். அதை விட சிறந்த பூ ஒன்று இருக்கு, நீங்க நினைக்கிற பூ இல்லை. அதாவது எந்த பூவுமே அதனுடைய வாசம் காற்றடிக்கும் திசையில் மட்டுமே வீசும். ஒரே ஒரு பூ காற்றடிக்கிற திசையில் மட்டுமல்ல, 4 திசையிலும் வீசும். அது ஒரு மனிதனுடைய நட்பண்பு. ஸோ நீங்கள் நட்போடு நிறுத்திட்டீங்க. நட்பண்புங்கிறது அதையும் தாண்டினது. அடுத்தபடியாக கவிதா ஜவகர். உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனித பண்பாட்டின் படிநிலைகள் 5 என்று உலக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். 1, வேட்டையாடுதல், நாடோடியாக திரிதல், கால்நடை மேய்த்தல், கடல் மேல் சேரல், கடைசியில் உழவு செய்தல். இந்த நாகரிகத்தின் 5 பண்பாட்டு நிலைகளையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கற்று உணர்ந்திருந்த ஒரே இனம் நம்முடைய தமிழ் இனம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எகிப்தில் பிரமிடுகள் தோண்டுவதற்கு முன்னால், பாபிலோனாவின் தொங்கும் தோட்டங்கள் உருவாவதற்கு முன்பால், சீன பெருஞ்சுவர் கட்டப்படுவதற்கு முன்னால், நைல் நதிக்கரையில் நாகரிகம் தோன்றுவதற்கு முன்னால், காவிரி ஆற்றங்கரையில் நாகரிகத்தை நட்டு வளர்த்த சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. என்ன சார் பேசுறீங்க? மொபைல்ல டச் வந்துருச்சு சார். மொபைல்ல டச் இருக்கு, குடும்பத்தில் டச் போயிருச்சு. பேச கற்றுக் கொடுத்த அம்மா கூடயும் அப்பா கூடயும் பேசுவதற்கு யாருக்கும் நேரம் இல்லை. ஆனா விடிய விடிய லவ்வரோட வாட்ஸ்அப்ல சேட் பண்றதுக்கு எல்லாருக்கும் நேரம் இருக்கு. இதுதானா உங்க பண்பாடு? காதலையும் வீரத்தையும் 2 கண்களாக போற்றியவன் நம்முடைய தமிழன். ஆனா வீட்டுக்குள்ள ஜாதி விட்டு ஜாதி காதலிச்சா அறிவாள் முனையில் ஆணவ கொலைக்கு தீர்ப்பெழுதி கொண்டிருக்கிற கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரமா? இதுதான் உங்கள் தமிழனின் பண்பாடா? எங்க விலங்கு மனிதனாக மாறுவதற்கு லட்சக்கணக்கான நூற்றாண்டுகளானது. ஆனால் மனிதன் ஒரு நொடியில் விலங்காக மாறிக்கொண்டிருக்கிறானே, இதுதான் தமிழ் பண்பாடா? 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆங்கில அறிஞர் டாப்லர் என்று பெயர், அவர் ஃபியூச்சர் ஷாக்னு ஒரு புத்தகம் எழுதினார். அதுல சொன்னார், இனி வருகின்ற இளைய தலைமுறை எந்த ஒரு விஷயத்தையும் 7 நிமிடங்களுக்கு மேல் மனதில் வைத்திருக்க போவதில்லை என்று எழுதினார். அதை மனசுல வச்சுட்டு தான் 2000 வருடங்களுக்கு முன்னாலே எங்கள் வள்ளுவன் 1.25 அடியில் ஒவ்வொரு குறளையும் சொல்லி அறம் வளர்த்தான் இந்த தேசத்தில். ஏன் காலடியை விட்டான்? 2 அடி 2 வரியில சொல்லியிருக்கலாமே. 1.25 அடியில் சொன்னான். ஏன் தெரியுமா? அவன் காலடியை விட்டு சென்றான். தான் விட்டு செல்லுகின்ற காலடியில் என் தமிழ் சமூகம் காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக காலடியை விட்டு சென்றான். ஆனா நீங்க அதை அழிச்சு விட்டு சென்று கொண்டிருக்கிறீர்களே. தனக்கென்று நீங்க சொல்லும்போது இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் உண்மையிலேயே ரொம்ப, அதாவது அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கும் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கும் நாலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ இருக்கிற குழந்தைங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பாட்டி சாதாரணமாக வந்து கேட்டாங்க, பாட்டி நம்ம சின்ன தங்கச்சி எப்படி பிறந்தது அப்படின்னா,
பாட்டி எப்படி பிறந்தேன்னு கேட்டால் என்ன சொல்ல தெரியும் பாட்டிக்கு, அது காக்கா தூக்கிட்டு வந்து போட்டுச்சு அப்படின்னது. அதுக்கப்புறம் சின்ன பாப்பா அது குருவி தூக்கிட்டு வந்து போட்டுச்சு. அப்புறம் கடைசி தங்கச்சி இருக்கு, அது புறா தூக்கிட்டு வந்து போட்டுச்சு அப்படின்னா. உடனே இந்த சின்ன குழந்தை வந்து சொல்லிச்சான், இது சின்ன குழந்தைங்கிறதுனால இப்படி சொன்னால் தப்பிச்சுக்கலான்னு. அந்த குழந்தை சொல்லிச்சான், என்ன பாட்டி உனக்கு இவ்வளோ வயசாச்சு, எங்கள் அப்பா அம்மாவை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருந்தேன், யாராவது ஒருத்தராவது எங்கள் அம்மா வயிற்றில் பிறந்திருப்போம்ல, என்ன இப்படி பண்ணிட்டியே அப்படி. இன்னைக்கு பண்பாடு அப்படித்தான் போயிட்டு இருக்கு நடுவர் அவர்களே. எங்க ஊர்ல ஒருத்தர் சொல்றாரு, கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல 20 ஏக்கர் நிலம் நான் வாங்கி போட்டிருக்கேன், திருநெல்வேலிக்கு பக்கத்துல 60 ஏக்கர் நிலம் நான் வாங்கி போட்டிருக்கேன். நிலம் சொன்னது அவனை பார்த்து, இவங்க தாத்தனை நான் வாங்கி போட்டிருக்கேன், இவங்க அப்பனை நான் வாங்கி போட்டிருக்கேன், இவனையும் நான் தான் வாங்கி போட போறேன். என்னமோ இவன் என்னையும் வாங்கி போட்ட மாதிரி பேசுறானே. அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் 100 வருஷம் 200 வருஷமான கட்டிடங்களை கூட புராதன சின்னங்களாக, நினைவு சின்னங்களாக பாதுகாக்கிறாங்க. பக்கத்துல இருந்து சத்தம் போட்டு பேசினா அபராதம் விதிக்கிறார்கள். ஆனால் 1000 ஆண்டு பழமை கொண்ட நம்முடைய தமிழன் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் நம்மளுக்கு சொந்தமானது. ஆனா அங்க 10 ரூபா பாப்கார்னை தின்னு நடு ரோட்ல போட்டு அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறோமே, அது பரவாயில்லைங்க. அந்த கோவில் கருவறையில அவன் பேரும் எக்ஸாம் என்ரோல்மெண்ட் நம்பரும் எழுதி வச்சிருக்கான், மொபைல் நம்பர் எழுதி வச்சிருக்கான், அவன் லவ் பண்ற பொண்ணு பேரை எழுதி வச்சிருக்கான். கோவில் கருவறைக்குள்ள போய் எழுதலாமாங்க? ஏன் டெல்லியில இருக்கிற தாஜ்மஹால்ல போய் எழுது, மைசூர்ல இருக்கிற பேலஸ்ல போய் எழுது, அங்க அவன் உன்னை பிடிச்சு உள்ள போட்டுருவான்ல. நம்முடைய தமிழ்நாட்டின் சொத்து இது, என் பாட்டனின் சொத்து என்கின்ற விழிப்புணர்ச்சி நம்மில் யாருக்காவது இருக்கிறதா? எவ்வளவு வேதனையா இருக்கு. தமிழனின் உணவு என்னங்காச்சு? இந்த மண்ணில் விளைந்த வரகு அரிசியும் சாமை சோறும் கேப்ப களியும் கம்மங்கூழும் சாப்பிட்டு 90 வயசு வரைக்கும் ராஜ்கிரண் மாதிரி எலும்பு கடிச்சுக்கிட்டு இருந்த நம்ம தாத்தா இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா பர்கரும் நூடுல்ஸும் சாப்பிட்டுட்டு 7 வயசுல கண்ணாடி போட்டு எலும்பு கூடு மாதிரி நம்ம பிள்ளைங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அதுவும் நூடுல்ஸ் சாப்பிட்றத பார்க்கணும், மாடு வைக்க போறல மேஞ்ச மாதிரியே இருக்கு. இது உங்க கலாச்சாரமா? எங்க கீரை பாட்டி ஒரு கட்டு 10 ரூபான்னு சொன்னானா, அரை மணி நேரம் பேரம் பேசி 2 ரூபாயை குறைக்கிற அதே தமிழன் தான் போன்ல பீஸா ஆர்டர் பண்ணி வர்ற இளைஞனிடம் 400 ரூபாய் கொடுத்து 50 ரூபாய் டிப்ஸும் கொடுத்து அனுப்புகிறான் என்றால் உங்கள் தமிழ் கலாச்சாரம் எங்கே போய் தொலைந்து கொண்டிருக்கிறது? பெண்ணை தெய்வமாக பார்த்த கலாச்சாரம் நம்முடைய தமிழ் கலாச்சாரம். இன்னைக்கு சினிமால சீரியல்னு எடுத்தா எல்லா வில்லிகளும் பெண்கள் தான், சினிமால எல்லா பேயும் பெண்கள் தான். எங்க ஆம்பளை பேயே உலகத்துல கிடையாதா? எல்லா பேயும் பொம்பளையாத்தான் இருக்கு. அன்னைக்கு நான் என் வீட்டுக்காரருக்கு போன் பண்றேன், ஹலோ நான் பேய் பேசுறேன், படத்துக்கு போவோமா அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, போலாம், எந்த படத்துக்கு போலாம் அப்படின்னு கேட்காரு. இன்னைக்கு என்ன கலாச்சாரம் வளர்ந்துட்டு இருக்குது? எங்க தமிழ் கலாச்சாரத்தை விட்டுருங்க, தமிழ் பண்பாடை விட்டுருங்க. தமிழ்நாட்டில் தமிழ் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? டில்லி வழியாக ஹிந்தி வளர்கிறது, பள்ளி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது, இசை வழியாக தெலுங்கு வளர்கிறது, இறைவன் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது. எதன் வழியாக நீங்கள் தமிழை வளர்க்க போகிறீர்கள் என்கின்ற கேள்வியை வைத்து தமிழ்நாட்டில் தமிழ் பண்பாடும் தமிழ் கலாச்சாரமும் ஏன் தமிழ் மொழியுமே புறக்கணிக்கப்படுகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்க நல்லா பேசினாங்க. கடைசியாக பேசும்போது கூட ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் இங்கிருந்து பாரிஸ் அங்கே போகணும், லண்டனுக்கு போயிட்டு லண்டன்லேருந்து பாரிஸ் போகும்போது இந்த ஹூவர் கிராஃப்ட்னு தண்ணியிலையும் போகிற மாதிரி தரையிலையும் போகிற மாதிரி அது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான், 2 ஹவர்ஸ் தான் ஜேர்னி அப்படின்னாங்க. சரி, ஃப்ளைட்டு டக்குன்னா 1/2 hour 45 minutes போயிடும், இதில் போனோம்னா குழந்தைகள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு அதுலேயே போகலான்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் அங்கேருந்து என்னென்னா அடுத்த இடத்துலேருந்து மறுபடியும் ஒரு 2 hours 3 hours வந்து பாரிஸ் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு பஸ்ஸில் தான் போய் ஆகணும், அங்கே வேறு சான்ஸ் இல்லை. பரவாயில்ல, அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹூவர் கிராஃப்டில் போயிட்டு அப்புறம் பஸ் ஏறிட்டோம். அந்த பஸ் எப்படின்னா காலையில் ஒன்று விட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் தான் வரும் போலுக்கு, இந்த ஹூவர் கிராஃப்ட் வர டைம் அனுசரித்து. நாங்கள்லாம் ஏறி உட்காந்துட்டா சீட்டு ஃபுல்லாகி போச்சு. ஒரு அம்மா வேகமாக வந்து ஏறுறாங்க, ஏறும்போது வந்து தடுத்துட்டாங்க அந்த கண்டக்டர், சாரி அப்படின்னு சொல்லிட்டு.
அவங்க வந்து கெஞ்சுறாங்க, இல்லை ஒரே ஒரு சீட்டு தான், இல்லை ஒரு சீட் எக்ஸ்ட்ரானா கூட தேர் இஸ் நோ சீட் அப்படின்னு சொல்லிட்டு முடியாது அப்படின்ட்டு ஏற்ற மாட்டேங்கன்னா, அந்த அம்மா இது விட்டாச்சுன்னா எனக்கு வந்து நைட்டு தான், இப்போ நான் போய் வேறு ஏதோ ஒரு ஃப்ளைட்டை பிடிக்கணும், அதனால் நான் பாரிஸ் போயே ஆகணும் அந்த அம்மா சொல்லுது. எனக்கு வேலை போயிடும், முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறேன். சீட்டு இல்லைம்மா, சீட்டு இல்லாமல் நான் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் நான் பார்த்தேன், சரி என்னடா பாவமாக இருக்குது அந்த அம்மா இவ்வளோ தூரம் ரிக்வஸ்ட் பண்ணிட்டே இருக்குது அப்படின்னு. அப்புறம் சரின்னு கண்டக்டர், என்ன உனக்கு சீட் இல்லைங்கிறது தானே ப்ராப்ளம்? ஆமாம், சும்மா கீழே உட்கார வச்சேன்னா அந்த அம்மா கீழே உட்காந்துட்டு வர்றேன் அப்படிங்கிறாங்க. என்னை பிடிச்சிக்குவாங்க, கீழே எல்லாம் உட்கார வச்சுட்டு வரக்கூடாது, அது பெரிய தப்பு அப்படின்னா. அப்புறம் நான் சொன்னேன், பரவாயில்ல, என் பொண்ணு இருக்கா சரண்யா, நான் வந்து அவளை மடியில் வச்சுக்கிறேன், அவங்க வேணால் அந்த சீட்டில் வரட்டும், எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. இல்லை நீங்கள் சீட் எடுத்திருக்கீங்களா உங்கள் பொண்ணுக்கு அப்படின்னா. இங்கேருந்து 2 மணி நேரம் ட்ராவலிங்கு எடுத்துருக்கீங்களா? பரவாயில்லையா, அவங்க இவ்வளோ அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால் என் குழந்தை என் மடியிலேருந்து எனக்கு என்ன வெயிட் தெரியவா போகுது, நான் குழந்தைய வச்சுக்கிறேன், நீ அவங்களை உட்கார வச்சுட்டு வரட்டும் அப்படின்னு. அப்புறம் நோ ப்ராப்ளமானு, இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா. அப்புறம் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த அம்மா வந்து உட்காந்து சரின்னு சொல்லிட்டு புறப்பட்டாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஆள் என்கிட்ட, சார் நீங்கள் ரொம்ப கைண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லை, ரொம்ப இறக்க குணம் சார் உங்களுக்குன்னு சொல்லியிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை. அதெல்லாம் இல்லை. பக்கத்தில் இருக்க ஒரு ஆள் கேட்டால், ஆர் யூ ஃப்ரம் இந்தியா? ஸோ நம்ம கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அந்த வார்த்தை கேட்டோன்னுமே. கலாச்சாரம்ங்கிறது இதுதான், நம்ம கலாச்சாரம்ங்கிறது ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் அவன் நம்ம ஊரையே நம்ம நாட்டையே நினச்சி பார்த்துட்டான் பாருங்கள், இவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவன். ஏன்னா எல்லோரும் உட்காந்துருந்தாங்க இப்படி பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கலாச்சாரம் சார்பாக இப்போ அடுத்தது திரு மகேசன் அவர்கள். உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய வேந்தர் தொலைக்காட்சியினுடைய தொலைக்காட்சி அன்பர்களுக்கு என்னுடைய இனிய சித்திரை நன்னாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவதுங்க, கல்லுண்ணாமைன்னு வள்ளுவர் ஒரு அதிகாரம் எடுத்திருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் காலத்திலே கல்வி கொடுக்குற பயிலும் அதிகமாக படுத்து கிடந்திருக்கான்னு அர்த்தம். இப்படிதான் சொல்லணும் அவங்களை எல்லாம். அதற்காகத்தான் வள்ளுவர் படைத்தார். ஆனால் நீங்கள் அப்படியே ஒட்டுமொத்தமாக சமுதாயம் இருக்கிறது, அங்கே எழுதுறான் இங்கே எழுதுறான்னு சொல்லி வந்து இங்கே பேசுறீங்களே சகோதரிகளே, என்னுடைய கோயில் தானே, என்னுடைய பண்பாடு தானே, என்னுடைய கலாச்சாரம் தானே, என்னைக்காவது கர்ச்சிப்பையாவது வைத்து எடுத்து நீங்கள் அதை துடைத்து இதனுடைய செஞ்சிருந்தீங்கன்னா என்னுடைய பண்பாட்டை நான் காத்திருக்கிறேன் என்று பொருளாக செஞ்சமாத குற்றம் சொல்வதிலேயே நாம் கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். குற்றம் எப்போதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். எங்கோ மெட்ராஸில் கூவம் ஆறு ஓடுதுங்கிறதுக்காக மெட்ராஸே அசிங்கமானு சொல்லிட முடியுமா? கிராமத்தில் பார்த்தா என்ன தெரியும், ஒரு அக்கா தங்கச்சி 2 பேர் வியாபாரம் போகிறா, ஒருத்தி வாழைக்காய் விற்பா, ஒருத்தி வாழையில விற்பா. சீக்கிரமாக விற்று விட்டு வேற வேலையை பார்க்கணும்னு சொல்லி அக்காக்காரி என்ன பண்ணிட்டா, வாழையில எடுத்துக்கிட்டு முதல்ல போய் தெருவில் கூவி விற்றுக்கிட்டு போறா. வாழலைன்னு விற்றுக்கிட்டு போறா. பின்னாடியே அம்மாக்காரி சொல்றா, ஐயோ அக்கா, காலையிலே உங்க அக்காக்காரி எடுத்துட்டு முதல்ல இலைய விற்க போயிட்டாடி, இது நல்லதுக்கு இல்ல, நீ பின்னாடியே வாழைக்காயை தூக்கிட்டு போய் கூவி வீயின்னா. வாழைக்கா என்று சொல்லி ஒரு சொல்லை பயன்படுத்துவதிலே கூட நாகரிகத்தோடு பயன்படுத்த வேண்டும் என்ற பண்பாட்டை போதித்த பூமியிலே நாம் பிறந்திருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு பெண் குழந்தையிடம் மரப்பாச்சி பொம்மையை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு மாறாப்பு போட்டு மானத்தை காப்பாற்றுகின்ற பண்பாடு இந்த பூமி மறந்துவிட்டு பேசக்கூடாது. இங்கெல்லாம் எப்படி எனக்கு தெரியாது. எங்கள் தஞ்சாவூர் பக்கத்திலே ஒரு வழக்கம் உண்டுங்க. கல்யாணம் ஆகி 4 மாசத்துல அந்த இளம் கணவன் இறந்து போறான். அந்த பெண் 3 மாத கர்ப்பமாக இருக்கிறான். இறந்து போன உடனேயே அந்த ஆடவன் அப்படி கிடத்து வச்சிருக்காங்க கூடத்துல. எல்லாம் அழுகிறாங்க, சோகமா இருக்குது வீடு. அந்த நேரத்தில் உள்ளே இருந்து ஒரு பெண்மணி ஆனவள் ஒரு பெரிய சொம்பை எடுத்துக்கிட்டு, வயதான பெண், அதன் முழுசா நீரை நிரப்பி கொண்டுட்டு வந்து எல்லாருக்கும் தெரியும்படி ஒரு மேடையில் வைக்கிறாங்க. சத்தமெல்லாம் நின்று அந்த பெண்மணியே எல்லோரும் உத்து பார்க்கிறார்கள். அப்படி பார்க்குறப்போ அந்த பெண்மணி பக்கத்தில் கொடியிலே பூத்திருக்கக்கூடிய மல்லிகைப்பூல 3 மொக்குகளை பறித்து வருகிறார். அந்த 3 மொக்குகளை பறித்து வந்து நிறைந்திருக்கக்கூடிய அந்த தண்ணீர் சொம்பிலே 1, 2, 3 என்று எல்லோருக்கும் தெரியும்படியாக போடுறா. போட்டாச்சு. அந்த அம்மா சொம்பை எடுத்துது, மல்லிகைப்பூ கையில் எடுத்துச்சு, கீழே தண்ணியை ஊற்றுச்சு, வீட்டுக்குள்ளே போச்சு.
புரியாமல் பக்கத்தில் இருந்த ஒருத்தர் கேட்டார், எதற்காக இப்படி இந்த பாட்டி செய்யுதுன்னு. வேறொன்றுமில்லை, திருமணமாய் 4 மாதம்தான் ஆகிறது. இந்த பெண்மணியானவள் 3 மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். அந்த 3 மாத கர்ப்பத்திற்கு காரணம் இவன்தான் என்பதை உலகத்திற்கு சொல்லுவதற்காகத்தான் 1, 2, 3 என்று போட்டு ஒரு சடங்கின் மூலமாகவே நம்முடைய பெண்ணினுடைய பண்பாட்டை காப்பாற்றுவதற்காக இத்தகைய சடங்கை வகுத்திருக்கிறார்களே. இந்த பண்பாடு உலகத்தில் எங்கு இருக்கிறது? இந்த பண்பாடு, இந்த தமிழ் நாகரிகமும் உலகமும் இருக்கின்ற வரை என்றும் நிலைத்து இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியா திருமதி அன்னபாரதி. வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்னைக்கு நாட்டு நடப்பு இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா நடுவர்களே? இன்னைக்கு வீட்டுக்குள்ளனாலும் சரி, வீட்டுக்கு வெளியேனாலும் சரி, நம்ம பண்ற சடங்கு முறைகள்னாலும் சரி, சாப்பிடுற சாப்பாடுனாலும் சரி, காதல்னாலும் சரி, கல்யாணம்னாலும் சரி, பண்பாடுன்னு ஒண்ணு இருக்குதாங்க. கவிஞர் கண்ணதாசன் அழகா சொல்லுவாரு, ஒழுங்காக பாடப்படுவது பண், ஒழுங்குமுறை தவறாமல் இருப்பது பண்பாடுன்னு சொன்னாருங்க. அவர் கவிஞர் கண்ணதாசன் சொன்னாருங்க. ஆனா இன்னைக்கு காலையில பஸ்ல வரும்போது ஒரு பாட்டு கேட்டேன். நான் யாரு கொய்யால, நான் யாரு, கடைசி வரைக்கும் கொய்யால அதுக்கு அர்த்தமே சொல்லலங்க, யாருன்னே சொல்லலங்க. பயப்புல பாட்டு இன்னைக்கு எப்பேற்பட்ட பாட்டுங்க. ஒரு காலத்துல எப்படி இளைஞர்கள் இருந்தாங்க தெரியுமா? கோமணத்தை கட்டிக்கிட்டு அப்படியே மாட்டை அடக்குனாங்க இளைஞன். இன்னைக்கு கோட் சூட் போட்டுக்கிட்டு மாடன் கேல அடக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்குள்ள ட்ரெண்ட் என்ன தெரியுமா? சினிமா பார்க்காத பையனும் இல்ல, சீரியல் பார்க்காத பொண்ணுங்களும் இல்லன்னு ஆயிப்போச்சு. ஒரு காலத்துல பெண்கள் தான் குனிஞ்ச தலை நிமிராம இருக்காங்க. இன்னைக்கு யார் தெரியுமா குனிஞ்ச தலை நிமிராம இருக்காங்க? பசங்க தான் குனிஞ்ச தலை நிமிராம இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த செல்போன். யோசிச்சு பாருங்க, ஒரு பொம்பளை பிள்ளை செல்போன்ல ரீசார்ஜ் பாக்குது, செல்போன்ல காசு இல்ல, பேலன்ஸ் இல்ல. சரி ரீசார்ஜ் பண்ண போலான்னு கடைக்கு போயுது. ஈஸி ரீசார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குது. நம்பரை மட்டும் சொல்லுங்க. ஈஸி ரீசார்ஜ் என்ன? ஈஸி ரீசார்ஜ் ஓசி ரீசார்ஜ் பண்ணி விடுறேன். அவ்வளவு ஏங்க. என் தம்பி எடுத்துக்கோங்க, BE ஃபைனல் இயர் பண்றான். எந்த நேரமும் செல்போன் சார்ஜர் பக்கத்துல படுத்துக்கிட்டாங்க. யாருக்கு மெசேஜ் அனுப்புறா, வாட்ஸ்அப் அனுப்புறா ஒன்னும் தெரிய மாட்டேங்க. ஆணைய கட்டி கூட ஸ்டோர் போட்டுறலாம். ஆண்ட்ராய்டு போனை வச்சுக்கிட்டு இன்னைக்கு சார்ஜ் பண்ண முடியாம அலையுறாங்க. அவன் வந்து நின்னுகிட்டு பண்பாடம். உங்களை பார்த்து கேட்கிறேன், காஃபி குடிச்சிருக்கீங்கல்ல? காஃபிக்கும் காலேஜுக்கும் என்ன வித்தியாசம்? காஃபில சுகர் இல்லாட்டி குடிக்க முடியாது, காலேஜ்ல ஃபிகர் இல்லாட்டி படிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, என்னதான் பசங்க 150 cc பல்சர், 165 cc அப்பாச்சி, 225 cc கரிஷ்மா பைக் வாங்கினாலும் கடைசி அது 80 cc ஸ்கூட்டி பின்னாடி தானுங்க போகுது. நடுவர் அவர்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க உங்க காலத்துல லவ் சாங் எப்படி பாடி இருப்பீங்க? அழகிய விழிகளில் 60 கலைகளை எழுதிய திருமகமே, ஓ ராஜா ஐ லவ் யூ, இப்படி பாடுனீங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் இப்படி பாடினா காதல் செட் ஆகாது, பாட்டும் ஹிட் ஆகாது. ஏன் தெரியுமா நடுவர்களே? இன்னைக்கு மயில்னா ஆடுறதும், குயில்னா பாடுறதும், காதலர்கள்னா ஓடுறதும், பெற்றோர்கள்னா தேடுறதுமே இன்னைக்கு வாடிக்கையாகி போச்சு நடுவர்களே. இங்க வந்து நின்னுக்கிட்டு பண்பாடு கலாச்சாரம் என்னத்தை பேசிட்டு இருக்காங்க நடுவர்களே? கடவுள் திடீர்னு உங்க முன்னாடி வந்து நின்னு உனக்கு என்ன வரம் வேணும்பா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? கடவுளே வந்துட்டு அப்படி இருக்குமா வரான். ஆனா எங்க கோவில்பட்டியில எல்லாம் குறும்புக்கார பசங்க இருக்காங்க. ஒரு பையன் திடீர்னு கடவுள் கோவில்பட்டியில எங்க பையன் கிட்ட கேட்கிறார், உனக்கு என்னப்பா வரம் வேணும்? அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு அழகான பொண்டாட்டி வேணும் கடவுளே. சரி ஓகே, பெர்மிஷன் கிராண்டட், உனக்கு அழகான பொண்டாட்டி தரேன்ப்பா. சொல்லுப்பா உன் பேர் என்ன? நீ ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா? நீ ஹிந்துவா இருந்தா உனக்கு நான் அனுஷ்காவை தரேன், நீ கிறிஸ்டினா இருந்தா உனக்கு நான் ஜெனிலியாவை தரேன், நீ முஸ்லீமா இருந்தா உனக்கு கரீனா கபூரை தரேன். சொல்லுப்பா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறா. இவன் படாரம் சொல்றான், என் பேர் அப்துல் நாராயணா பெர்னாண்டஸ். கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சிக்கிடும் போது சத்தமே கேட்காது தெரியுமா? அதே கணவனும் மனைவியும் சண்டை போடும் போது பாத்துக்கோங்க, பக்கத்துல நிக்க முடியுமா? உன்னை பத்தி எனக்கு தெரியும் டி, உங்களை பத்தி எனக்கு தெரியும்டான்னு சண்டை அப்படி பயங்கரமா சவுண்டு கேட்கும். காரணம் என்ன தெரியுமா? சுவாமி விவேகானந்தர் அழகா சொன்னாரு, இருவர் அருகில் இருந்தாலும் இதயங்கள் தூரத்தில் இருக்கின்றன என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு. நடுவர்கள், இன்னைக்கு இதயம் தூரத்தில் இருக்கிறதுனால அங்க கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் இன்னைக்கு இல்லாம இருக்குது.
இந்த வருஷம் இவ்வளவு பெட்ரோல் விற்கணும்னு தீர்மானம் போட்டா அது அரபு நாடு. இந்த வருஷம் இவ்வளவு தங்கம் விற்கணும்னு தீர்மானம் போட்டா அது சுவிஸ் நாடு. இந்த வருஷம் இவ்வளவு வாகனங்கள் விற்கணும்னு தீர்மானம் போட்டா அது ஜப்பான் நாடு. ஆனா இந்த வருஷம் இவ்வளவு சரக்கு விற்கணும்னு தீர்மானம் போட்டா அதுதான் நம் தமிழ்நாடுங்கிற கேவலமான நிலைமையில இருக்கிறாங்க. சுக்கு சேர்த்துக்கிட்டா சுகமாகும் உடம்பெல்லாம், மஞ்சள் சேர்த்துக்கிட்டா மடிந்து போகும் கிருமி எல்லாம், இஞ்சி சேர்த்துக்கிட்டா இடரில்லா வாழ்வுண்டே, வாழை சேர்த்துக்கிட்டா வளமான நன்மை உண்டே, அருகு சேர்த்துக்கிட்டா அனுதினமும் நன்மை உண்டே, கீரை சேர்த்துக்கிட்டா கீழ் வயிறு சுத்தமாகும்னு பார்த்து பார்த்து செஞ்ச அம்மா அன்னைக்கு இருந்தாங்கங்க. ஆனா இன்னைக்கு பீஸாவும் பர்கரும் சாப்பிட்டுட்டு எதிர்கால சமுதாயமே இன்னைக்கு சின்னாபின்னமாகி போய் கொண்டிருக்கிறதே. இன்றைய காலகட்டத்துல எப்படிங்க உங்க பண்பாடு போற்றப்படுகிறது நெஞ்சில வார்த்தையே இல்லாம பேசுறீங்க. இன்றைக்குள்ள காலகட்டத்துல பண்பாடு எல்லாம் வெறும் ஃபன் ஆகி போச்சு, கலாச்சாரம்னா சாதாரண கல்ச்சர் ஆகி போச்சு. அப்படின்னா இன்றைய சூழ்நிலையில் தமிழரின் பண்பாடும் கலாச்சாரமும் ஒரு காலமும் போற்றப்படவில்லை, அது புறக்கணிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்ற என்று சொல்லி வாய்ப்பெடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்தது போற்றப்படுகிறதுன்னு திருமதி ஸ்ரீமதி. வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் எனது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நடுவர் அவர்களே, ஒண்ணுமே தெரியாத நிலையில தனக்கு ஒண்ணுமே தெரியாது என்று புரிந்து கொள்ள முடியாதவன் முட்டாள். ஒண்ணுமே தெரியாத நிலையில தனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு புரிந்து கொள்ளக்கூடியவன் சாதாரணமானவன். எல்லாம் தெரிந்த நிலையில் தனக்கு எல்லாம் தெரியும் என்று புரிந்து கொள்ள முடியாதவன் தூங்கு மூஞ்சி. எல்லாம் தெரிந்த நிலையில் தனக்கு எல்லாம் தெரியும் என்று புரிந்து கொள்ளக்கூடியவன் புத்திமான். நடுவர் அவர்களே, நீங்கள் புத்திமான். ஏதாவது புரிஞ்சுதா? அதுதான் புரியல, அதனாலதான் கேக்குறேன். என்ன சொல்றாங்கன்னே புரியல எனக்கு. சுத்துறது மேலே ஏறி நின்று சுத்தாததை பார்த்தா சுத்தாததும் சுத்துற மாதிரி தான் தெரியும். என்னமா சுத்திக்கிட்டு போயிருக்காங்க. அட 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 அட. தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம் என்பது தமிழகத்தினுடைய பேரழகு, தமிழகத்தினுடைய தனி செல்வம். தமிழர்களுக்கெல்லாம் இது பொது உடைமை. ஆனால் தமிழகத்தினுடைய தனி உடைமை. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று பல்வேறு பாதைகளில் சுற்றி கொண்டிருந்த ஒரு ஆண்மகனை இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்று நெறிப்படுத்துவது திருமணம் இல்லையா? அந்த திருமணத்துல அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை மாப்பிள்ளதான் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறாரு. அந்த தாலிய கூட ஐயர் எடுத்து கொடுக்கிறது தான் வழக்கம். கேமராமேனா எடுத்து கொடுப்பாரு, அவரு போட்டோவை தான் எடுத்து கொடுப்பாரு. அதை விட்டுக்கிட்டு தாலியை எடுத்தாருன்னு வைங்க, கதை கந்தலாகி போகும். தாலின்னா சாதாரணமானதா? போடுவது பொன் தாலி, தாலி ஒரு பொன் வேலி, வேலியினை தாண்டாதே, வேதனையை வாங்காதே. மாடப்புறாவிலும் ஜோடி புறா உண்டு, ஜோடியை பிரிந்த பின் வாழும் புறா இல்லை ஏன்? அதுதான் மானம். கண்ணகிய குற்றவாளி கூண்டுல விட்டு இப்ப வாழும் கவிஞர் வைரமுத்து கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? கட்டில் சுகம் காண காளையவன் செல்லும் போதே தட்டி கேட்டிருந்தால் தவறு இருப்பானா? பெட்டி பாம்பாக பேசாதிருந்ததுதான் கட்டழகே நீ செய்த கடுங்குற்றம், அது உன்னுடைய முதல் குற்றம் அப்படின்னார். ஆனா தமிழ் பண்பாட்டுல உப்புக்கு கூட தனி இடம் இருக்கு நடுவர் அவர்களே. உப்பு என்பது தமிழர்களால சுவையின் சின்னமாகவும் வளத்தின் சின்னமாகவும் கருதப்பட்டது. மணப்பெண் கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த புகுந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வைப்பா. புளியிலையும் உப்புலையும் தான் கைய வைக்க சொல்றாங்க. புதுமனை புகுவிழான்னு புது வீடு கட்டின உடனே ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம். அங்க உறவினர்கள் எல்லாம் உப்பு புளி அரிசி தான் கொண்டு போறாங்க. இன்றைக்கும் அதுதான் நடக்குது. பண்பாட்டினுடைய தனி சிறப்பு என்ன தெரியுமா? தாய் தந்தை ஆசிரியர் ஆகியோரை மதித்து அன்பு வைத்து போற்றுதல், தெய்வ வழிபாடு செய்தல், எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், வாய்மை, பிற பொருள் மீது ஆசை கொள்ளாதிருத்தல், ஐம்புலனடக்கம், ஒழுக்கமுடைமை, விருந்தோம்பல், இதெல்லாம் இன்றைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. எதிர்கால மாதிரி சமுதாயத்திற்கு நம்மையெல்லாம் அழைத்து செல்லக்கூடிய இந்த நம்பிக்கை நட்சத்திரங்களுக்கு நாங்கள் ஊட்டுகின்ற இந்த உறுதிமொழி ஒன்று போதாதா? பண்பாடு இன்றும் போற்றப்படுகிறதுங்கிறதுக்கு
அதாவது ஒரு வீடுன்னு இருந்தா ஃப்ரண்ட் ரூம் இருக்கும், சைடு ரூம் இருக்கும், வேற என்ன ரூம், கிச்சன் இருக்கும், ஸ்டடி ரூம் இருக்கும், டிராயிங் ரூம் இருக்கும். அவங்க வசதிப்படி எத்தனை ரூம் கட்டிடலாம். ஆனா கட்டாயம் பாத்ரூம் இருக்கும். இந்த ரூம் எல்லாம் விட்டுக்கிட்டு பாத்ரூம் பக்கம் போய் நின்னுக்கிட்டு என்னமா நாத்தம் அடிக்குது. நடுவர் அவர்களே, பாரதியும் பட்டுக்கோட்டையும் வாழ்ந்த மண் இந்திய மண், நம்முடைய தமிழ் மண். பாண்டியர்களும் சேர சோழர்களும் ஆண்ட நிலம் இந்த தமிழ் நிலம். காமராஜரும் கக்கன்ஜியும் பிறந்த பூமி நம்முடைய தமிழ் பூமி. அதன் பிறகும் அருளிற்கும் வீரத்திற்கும் விளைநிலம் இந்த தமிழகம். அந்த பாரம்பரியம் என்றும் குண்டாது நின்று நிலவ இன்றைய சூழ்நிலையில் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் போற்றப்படுகிறது என்று நீங்கள் நல்லதொரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம்பெயர்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் சேர்த்து மரியாதைக்குரிய செந்தில் அவர்கள். உலகெங்கும் உள்ள வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 3 பேர் அவர் ஒருத்தர் பாருங்க கத்துன்னு கத்திட்டு போய் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி கத்தியே தான் தமிழன் செத்தான். புரியுதுங்களா? எதுக்கு அப்படி கத்துங்க சார் நான் கேட்கறேன். நான் மெதுவாக சொல்லப்படாது. இந்த அப்டேட்ல என்ன சமாச்சாரம் நடந்துகிட்டு இருக்குது. நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி என்ன, இப்போ இந்த ஒரு பையன் அதாவது ஒரு இளைஞன் இப்போ என்ன பண்றான், இப்போ நம்ம மொழியை காப்பாற்றுறதுக்கு போராடுறானா, உங்கள் வீட்டில் பிள்ளைகள் பிறந்தால் அருள் கூர்ந்து அவர்களுக்கு தமிழ் பெயரை சூட்டுங்கள், தமிழ் பெயரை சூட்டுங்கள். ஏங்க பேரை கேட்டா அன்னைக்கு ஒரு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகி குழந்தை பிறந்துச்சு, இப்போ என்ன பேர் வச்சிருக்கேன்னு கேட்டேன், ரிச்சாச்சுங்கிறான். என்ன சனின்னு தெரிய மாட்டேங்குது. எதுக்கு கன்சாமி குப்சாமி எதுக்கு சார் பேர் வைக்கிறாங்க? நாம சாவ கிடக்கும் போது கன்சாமி அப்படின்னு நம்ம பையனை கூப்பிட்டோம்னா முருகன் வருவானா. புரியுதுங்களா? அதுக்குதான் இப்ப கன்சாமி குப்சாமி மாரியப்பன்னு பேர் வைக்கிறது. இப்ப பூரா ஒருத்தன் பேரை சொன்னாவே செத்து போயிடுவான். அதனாலதான் ஒரு பாட்டுல கூட இப்ப நாங்க பண்பாடை கட்டி காக்க, அது ஒரு பாட்டு தான். கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கே கஞ்சா வச்ச கண்ணு, இந்த கண்ணுக்கு இந்த பாட்டுல நானும் பாக்குறேன். அந்த பிள்ளை கண்டாங்கிச்சிலே கட்டலீங்க, பூரா இப்படி ஓடுறா. அப்படி என்னமா பொழப்பு நான் கேட்கறேன். நானு என்ன இப்ப நான் இந்த பசங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கப்பா, செல்ல வாங்கி நெட் கார்டு போட்டுக்கிறாங்க ராத்திரி பூரா. அப்படி காலையில ஆச்சுன்னா ஒருத்தன் நெட் பேலன்ஸும் கிடையாதுங்க. ஒருத்தன் நெட் பேலன்ஸ் இப்ப பொழப்பு அது மாதிரி தான் இருக்குது. நம்ம குடும்ப பாசம் அது இதுன்னு சொல்லிங்களா, கண்ணால் ஆனவன் பூராமே எல்லாம் செவனேன்னு தான் தெரியுறான். புதுமண தம்பதிகள் 2 பேரும் 4வது மாடியில போய் ரூம் போட்டு அங்க இருக்கிறாங்க. புதுமண தம்பதிகள் 4வது மாடியில ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு, அப்ப அவன் போன் பண்றான் கீழே மேனேஜருக்கு, எனக்கு எங்க சம்சாரத்துக்கு கருத்து வேறுபாடு சண்டை வருது, ஜன்னல் திறந்து விட்டு கீழே குதிச்சு சாவரங்கறான்னு இவன் போன் பண்றாங்க. அப்ப மேனேஜர் சொல்ற ரிசப்ஷன்ல இருந்து, அது உங்க சமாச்சாரம், நீங்க பேசிக்கோங்க, நான் இதுல தலையிட முடியாது அப்படின்னு அவன் மேனேஜர் சொல்றான். அதுக்கு இவன் சொல்றான், டேய் ஜன்னல் திறக்க முடியலடாப்பா, ஜன்னல் திறக்க முடியல, திறந்து விடுங்கிறான். என்ன குடும்பத்தில் என்ன, நீங்க தாயை மதி தந்தையை மதி பாசமாயிரு. அப்ப எந்த குடும்பத்தில் பாசம் இருக்குது? பூரா எவன் ஒழிக்கணும், எவன் நாசம் பண்ணணும். நம்ம பண்பாடு அதையே சொல்லி கொடுத்துச்சு. நினைச்சு பாருங்க, எல்லாம் மாறி போச்சுங்க, காலமே மாறி போச்சு. எல்லாம் பூரா டிவி. எங்க பாப்பாவும் பையனும் வந்தாங்களா வீட்டில் உட்காந்துட்டு அந்த போகோ டிவி தான் பாக்குறாங்க. அதுல சோட்டா பீம்னு உள்ளதான் சார், சோட்டா பீம்னு முந்தானத்துல எங்க பையன் பார்த்து சொல்றான், அதுல வர காளியா மாதிரி இருக்கிற பாக்குறான். என்ன பார்த்து நான் போய் பாக்குறேங்க, அவன் என்ன மாதிரியே இருக்கிறான். அப்புறம் தான், டோ இது மாதிரிலாம் சொல்லணும் நல்லாவோ இருக்கோதுரோ அப்படின்னா பேசாம இருந்துட்டாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, எல்லாமே கெட்டு போச்சு. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே அன்றைக்கு கணவனும் மனைவியும் இருந்ததை பாட்டுல சொன்னாங்க சார். பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார் அப்படின்னு நிறுத்துவார். யாரு? சிவாஜி கணேசன். அப்ப அந்த கேமராவில் நீங்க பாத்தீங்கன்னா சார் நுட்பமா, என் தேவையை யார் அறிவார்னு அடிச்ச உடனே அந்த அம்மா அப்படிங்கும். உடனே சொல்லுவாருங்க, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி.
நல்ல மனைவி கிடைத்தால் சந்தோஷமாக இருப்பாய், உன்னை எதிர்த்து பேசும் மனைவி கிடைத்தால் நீ ஞானி ஆவாய். இதான் வாழ்க்கை. என்னங்க நீ என்ன என்ன செய்யுங்க? ஒரு 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 காதல் பாட்டுல வந்து கண்ணியத்தை வச்சாங்க நம்மாளு. இன்னும் யாருங்க அதெல்லாம் கேட்கறா? இன்னைக்கு ஊரா ஆளுமா டோலுமாங்கிறான், என்னென்னமோ சொல்றான், என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், உனக்காக வேண்டும். பாவை என் முகம் பார்த்து பசியார வேண்டும், பசியார வேண்டும். மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், நானாக வேண்டும். மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும், நீயாக வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். அந்த காண வருங்களா? அந்த மேட்டு பூரா கண்ணா புண்ணான்னு இவன் வர்று வர்றுன்னு கத்துறான், அந்த பிள்ளை வர்று வர்றுன்னு கத்துது. ஒரு சனினும் புரிய மாட்டேங்குது. பூரா வந்து காதெல்லாம் வந்து சன்னியா அப்படிங்கிறான். அன்னைக்கு வீட்டுல இருந்து எங்க வீட்டுல இருந்து வெளியே வரங்க, எழுத்தாப்புல செட்டு போட்டுக்கிட்டு சொன்னியா அப்படின்னா நான் ஒண்ணுமே சொல்றா, நான் ஒண்ணுமே. அப்புறம் பார்த்தா சுன்னியா சுன்னியா சொக்க வைக்கும் சொன்னேன்னு பாட்டு. அவன் என்ன பாடுறானே புரிய மாட்டேங்குது சார். இங்க பாருங்க, குடும்பத்துல இன்னைக்கு வந்து ஒரு அந்யோன்யமே கிடையாதுங்க. அன்னைக்கு கூட்டு குடுத்தன இருந்துச்சுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தம்பிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு இந்த நாத்தனா மாமியா வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக சிறப்பாக இருந்த காலம் ஒரு காலம். இன்னைக்கு எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறான். அன்னைக்கு ஒருத்தனை பார்த்து கேட்கறான், சார் நீங்கள் உங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, நீ வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களா? இல்லைங்கிறான். ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்களா? இல்லை. எங்கேயோ பார்த்து விட்டேன், நான் கூட போனது அண்ணன்டா. ஏடா இப்படி பண்ணுற யோகி பையாடு. சார் வாழ்க்கை. பெங்களூரில் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க பக்கமாக தான் கல்யாணம் ஆச்சு, அப்புறம் எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கீங்க அப்படின்னா. ஆமாம் அப்படின்னா யாரா இருந்தேன் நானே என் ஒய்ஃபுங்கிறான். அவனுக்கு அவன் சம்சாரம் இருக்கிறது ஜாயின்ட் ஃபேமிலியாம். ஆல்ரெடி அதில் ரொம்ப அழகா ஒரு பாட்டு வரும். நல்லார் எனத்தாம் நனி விரும்பி கொண்டாரை அல்லார் எனினும் அடக்கி குழல் வேண்டும். நெல்லுக்கு உமி உண்டு, நீர்க்கு நுரையுண்டு, புள்ளிதழ் பூவிற்கும் உண்டு அப்படிமா. எவ்வளவு பெரிய விஷயம். தமிழ் மொழி வீணா போயிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போனா, ஆனா ஒண்ணுங்க, இன்னும் 5000 ஆண்டுகள் கழித்தாலும் நம்முடைய தமிழர்கள் எவ்வளவு பண்பாட்டினுடைய உச்சியிலே இருந்தார்கள் என்பதற்கு ஒரே ஒரு சான்று போதும். அந்த 1330 திருக்குறள் போதுங்க. எவ்வளவு பெரிய விஷயம். மொழியினுடைய பெருமை உங்களுக்கு தெரியுமா? யார் இன்னைக்கு மொழி பேசுறீங்க? அன்னைக்கு ஒரு காலேஜில் கேட்கறேன், ஒரு பொண்ணு எந்திரிச்சு செல்வத்துள் செல்வம் அப்படின்னா திருமதி செல்வம் அப்படின்னு. ரொம்ப அற்புதமான அமைப்பு, பெரிய விஷயம். அன்னைக்கு ஒரு அரசியல்வாதி மேடையில் வந்து பேசுறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் கண் தண்ணி விட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் வந்து பேசுறான், வந்து இப்போ மாணவர்களே, நீங்கள் படிக்கின்ற பொழுது உங்களுக்கு 5வது படிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு 500 திருக்குறள் தெரிந்திருக்க வேண்டும், 10வது படிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு 1000 திருக்குறள் தெரிந்திருக்க வேண்டும், கல்லூரிகளுக்கெல்லாம் போகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு 5000 திருக்குறள் தெரிந்திருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிறான். என்ன அநியாயமா இருக்குது எல்லாம் பூரா. ஆக மொழியை காப்பாற்றுவோம், இனத்தை காப்பாற்றுவோம், நம்முடைய சந்ததிகளை காப்பாற்றுவோம். இன்றைய சூழலில் நம்முடைய பண்பாடு கலாச்சாரம்லாம் சீரழிஞ்சிட்டு இருக்குது. அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக பேசினாரு செந்தில் அவர்கள். என்னன்னா இவங்க வந்து இல்லைல்ல இப்படித்தான் இருக்குது, பண்பாடு கலாச்சாரம்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இவங்க சொல்லும்போது வந்து அதை விட இன்னும் சிறப்பாக அந்த பண்பாடு கலாச்சாரம்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி அதை பற்றி சிறப்பாக பேசிட்டு, அப்புறம் அங்கங்கே என்னென்ன மிஸ்டேக் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நிறையா வந்து நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். நம்ம கலாச்சாரத்தில் வந்து இப்போ மாடு கட்டி போரடித்தால் மாளாத சென்னல் என்று, யானை கட்டி போரடித்தால் அழகான காட்சி அப்படின்னு சொல்லி எல்லாம் பாட்டெல்லாம் வந்தது. இன்றைக்கி அது இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து அது கலாச்சார சீர்கேடோ இல்லை ஆளுக மேலே வந்து குறையோ நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் மும்மாறி பொழிஞ்சு தானே அந்த காலத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா, இந்த காலத்தில் பொழியலைங்கிறதுக்காக வந்து ஜனங்கள் நம்ம சொல்ல முடியாது. அதனால் நம்ம கலாச்சாரம் வந்து இதாகி போச்சு. என்ன நம்ம கலாச்சார பெருமை அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ கம்போடியாவில் இருக்கிறவங்க கூட யார் பேர் கேட்டாலும் யாராவது ஒரு 3 ஆளுக்கு ஒரு ஆள் 4 ஆளுக்கு ஒரு ஆள் தேவன் அப்படின்னு அவன் பேர் முடியும் கம்போடியாவில். இங்கிருந்து அந்த முதலாம் ராஜராஜ சோழன்லாம் இங்கிருந்து போய்
அங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த வெற்றியோடு போய் அங்கே வந்து கோயில் கட்டினது, ஆட்சி பாரம்பரியம் பண்ணது, அதெல்லாம் பண்ணதுனால நம்ம கலாச்சாரப்படி அதுதான் பேராக இருந்திருக்குது. அங்கே அவங்க வந்து 1.5 லட்சம் பேர் வச்சுட்டு கோயில் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 32 வருஷம் வந்து ஒரு நீர்த்தேக்கம், அந்த நீர்த்தேக்கம் கட்டியிருக்காங்க. இப்படி எல்லாமே நமக்கு வந்து தமிழனுடைய கலாச்சாரம் அந்த அளவுக்கு பரவி இருக்குது. அதே மாதிரி உலகத்தில் வந்து இன்னைக்கு உலக பொதுமறை நூல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது திருக்குறளை தவிர்த்து வேறு எந்த நூலுமே கிடையாது. எல்லா மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்பட்டது திருக்குறள் அப்படிங்கிறது. ஸோ அதில் சொல்லாத விஷயமே இல்லை. அதனால் என்ன இப்போ வந்து அந்த காலத்து சொல்லுவாங்க, நம்ம கல்ச்சர் பிரகாரம் வந்து என்னென்னா, ஒரு முனிவர் வந்து அவர் ரொம்ப சக்தி வாய்ந்த முனிவர். அவர் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எச்சத்தை போட்டுருச்சு. என்னடான்னு பார்த்தா கொக்கு, ஏதோ எச்சம் விழுந்துன்னு அந்த கொக்கு அப்படி முறைச்சி அப்படி பார்த்தாரு. பார்த்தோன்னையுமே கொக்கு அப்படியே எரிஞ்சு விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் ஊருக்குள்ளே போய் சாப்பிட்றதுக்காக போய் ஒரு வீட்டில் போய் கேட்டார், பிச்சை வேணும்னு சொல்லி கேட்டு பிச்சாண்டி அப்படின்னு சொல்லி போய் நிற்கும்போது அவங்க கொஞ்சம் இருங்க, வீட்டுக்காரர் சாப்பிட்ருக்காரு, முடிச்சுட்டு வர்றேன். 2வது தடவை நான் பிச்சைக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இருங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்னாரு. 3வது தடவை அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. இப்போ அந்த அம்மா சாப்பாடு விட்டு வரும்போது, சாப்பாடு போடும்போது இந்த அம்மா சாப்பாடு வாங்காமல் அந்த அம்மாவையே முறைச்சி பார்த்தாரு. அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே ஆகலை. ஏன்னா இவர் முறைச்சி பார்த்தா கொக்கு வந்து பொசுக்குன்னு விழுந்துருச்சு இல்லையா. அப்போ அந்த அம்மா வந்து சொன்னாங்க, என்ன கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்டாங்க. அந்த மாதிரி என்னென்னா, புருஷனுக்கு உண்மையான பணிவிடை செய்துட்டு இருக்கும்போது வேற எந்த சக்தி வந்தாலும் அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது அந்த ஒரு தத்துவத்தை வந்து அந்த இதில் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நாட்டு நடப்பு வேறு மாதிரி இருந்துட்டு இருக்குது. அன்னைக்கு வந்து செங்குட்டவனை வந்து அண்ணன் இருக்கும்போது தம்பி தான் ஆட்சிக்கு வருவான், தம்பி தான் ராஜாவாவான் அப்படின்னு சொன்னோன்னே தம்பி அண்ணனுடைய முகம் வாடுறதை பார்த்தோன்னே எந்திரிச்சு உடனே நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு இளங்கோவடிகளாக போனார். இப்படியெல்லாம் இருந்தானே இன்றைக்கி நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த மாதிரி எதாவது இருக்கான்னா அண்ணன் தம்பிக்காக பதவிக்காக இப்போ என்னென்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு சமாச்சாரம். ஸோ இவங்களுடைய ஃபீலிங்கும் இவங்களுடைய ஃபீலிங்கும் ரெண்டுமே ஒன்று தான். நம்ம கலாச்சாரம் கெட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து 2 பேருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி பெண்களில் வந்து அந்த காலத்துன்னு சொல்லுவாங்க, சில விஷயங்கள் கேள்விப்படும் போது என்னென்னா, ஒரு புருஷன் 10 ரூபா சம்பாதிச்சுட்டு வந்தான்னா அதில் வந்து ஒரு 2 ரூபா மிச்சம் பிடிக்க முடியுமான்னு முடிச்சு அது சுங்குடி காசுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. 5 ரூபா கொண்டு தானே அதில் 1 ரூபா பிடிக்க முடியுமான்னு சுங்குடி காசுன்னு வச்சுருப்பாங்க. இது பெண்களுடைய இயல்பு. நாளைக்கு முக்கியமான ஒரு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு ஆத்திரவசரம் வரும்போதெல்லாம் அந்த பெண்கள் வந்து அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து செல்ஃபோனில் பேசுகிறது அது இதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சில குறைகள் நம்ம சொன்னால் கூட இப்படி இருக்கவங்க இன்னும் இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட இருந்தாங்க. அதனால் நம்ம கலாச்சாரம் பண்பாடு கெடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நம்ம கையிலேயே அந்த பொறுப்பு இருக்குது. நம்ம கையில் மட்டும் இல்லாமல் இப்போ தேர்தல் நேரங்கிறதுனால இந்த ஆட்சியாளர் கையிலேயே அந்த பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வேண்டி இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், வீதி ஓரத்திலே வேலையற்றவர்களின் மனதில் விபரீத எண்ணங்கள் வேந்தே இதுதான் காலத்தின் குறி அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னென்னா, ஒருத்தன் தப்பு செய்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த தப்பு செய்கிறதுக்கு என்னடா காரணம் அப்படின்னா இதுதான். ஸோ அதனால் நமக்கு பல கஷ்டங்கள் பல துயரங்கள் அதெல்லாம் வந்தாலும் நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பெருமைகள் அப்படிங்கிறத வந்து இங்கிருந்து கடல் கடந்து எங்கேயோ போய் எப்படியோ இந்த அளவுக்கு இருந்திருக்குது. என் பொண்ணுக்கு வந்து 3 வயசு ஆகும்போது பர்த்டேக்கு வந்து ஏதோ வாங்கி எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு எல்லோரும் லெட்டர் எழுதி வச்சாங்க. பூர்ணிமா லெட்டர் எழுதி வச்சது, அப்புறம் வேறு யாரோ அவங்க மாமா இவங்க எல்லாம், அதுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க. எங்கள் பொண்ணோட மாமாவும் இங்கிலீஷ் தெரியும், அஜி பாட்டி இங்கிலீஷ் தெரியும், ஒய்ஃப் இங்கிலீஷ் தெரியும், எல்லாம் இங்கிலீஷில் ஆளாளுக்கு ஒன்று எழுதி வச்சுட்டாங்க. என் பொண்ணு 3ஆம் கிளாஸ் தான், இன்னும் தமிழ் படிக்கல, இனிமேல் தான் தமிழ் ஆரம்பிக்கணும். என்ன வந்து ஏதாவது நீங்கள் எழுதுங்கண்ணே, ஏதாவது வாங்கி மட்டும் வையுமா, நான் என்னத்தை எழுதுறது அப்படின்னா, ஏதாவது நீங்கள் எழுதுங்க அப்படின்னா, நான் வேணா தமிழ் எழுதுறேன், நீ வேணா சொல்லி கொடுத்துக்கோ அப்படின்னு. அவளுக்கு வந்து எழுந்திரிச்சு படிக்கும்போது என்ன டாடி என்ன எழுதியிருக்காருன்னா, நீ வந்து சொல்லு அப்பா இது மாதிரி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுனேன். என்ன எழுதுனேன்னா, முதல் நான் வந்து ஒரு முழு பௌர்ணமி நிலவை பார்த்தேன். உலகத்தில் இதை விட அழகானது வேற ஒன்றுமே இல்லை, இதுதான் அழகு அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு நட்சத்திரங்களை பார்த்தேன். இல்லை நிலவை விட நட்சத்திரங்கள் ஜொலிக்கிறது இதுதான் கண்ணுக்கு அவ்வளவு ரம்மியமாக இருக்குது, இதுதான் அழகுன்னு நினச்சேன் அப்படின்னா. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு சாயங்காலம் லைட்டாக மழை பெய்ஞ்சிட்டு இருக்கும்போது பெரிய வானவில் வந்தது. அதை பார்த்தப்போ இல்லை, நிலவை விட நட்சத்திரத்தை விட இந்த வானவில் தான் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரசித்தேன் அண்ணன். அதுக்கப்புறம் நீ பிறந்தம்மா, இனிமே உன்னை விட அழகாக வேறு எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு நான் எழுதி கொடுத்தேன்.
ஸோ இது என்னென்னா ஒரு உண்மையான ஒரு அப்பாவனுடைய ஃபீலிங். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பந்த பாசங்கள் அப்படிங்கிறதும் அந்த கலாச்சாரம் அப்படிங்கிறதும் வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடே ஒரு உதாரணமாக இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது காப்பாற்றப்பட்டு வருது, காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அதனால் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிறது உலகத்துக்கே உதாரணமாக இருக்குது, உலகத்திலேயே சிறந்த பண்பாடு கலாச்சாரமாக இருக்குது. அதனால் நம்ம காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்து சொல்லி இது பண்ணிக்கிறேன். மறுபடியும் மீண்டும் ஒரு முறை எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.